வாழ்க விவசாயம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கி, அதாவது தென்னை மரத்தை வந்து காண்டாமிருக வண்டு, அதாவது என்னன்னாக்கி கூன் வண்டு அப்படிம்பாங்க. காண்டாமிருக வண்டு, கூன் வண்டு, கரிச்ச வண்டு, புழு பூச்சிகள், இந்த மாதிரி நம்மள்ட்ட வந்து என்னன்னாக்கி நம்ம தோட்டத்தில் வந்து எல்லா மரத்துலேயுமே இது வந்து என்னன்னா, ஒரு மரத்தில் விழுந்த உடனேயே நம்ம பராமரிக்கலைன்னா நம்ம மரத்தில் நம்ம தோட்டத்தில் நிற்க அவ்வளோ மரத்தையுமே இது என்ன செய்திரும், தோலி முடிச்சு. அப்படிப்பட்ட சோப்பு கூன் வண்டு இதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கி, முதல்ல வந்து நம்ம வந்து என்னென்னா பீரிடாம்பொடி மண் போட்டு விரைச்சி போட்டு பார்த்தோம். அதுக்கு கண்ட்ரோலுக்கு நிற்கலை. சல்ஃபைடு மாத்திரை வாங்கி நம்ம மரத்தை தொலைச்சி ஒரு ஓட்டை போட்டு நம்ம அதை வச்சு பார்த்தோம். அதுக்கும் கண்ட்ரோலுக்கு நிற்கலை. அதுக்கு பிறகு இப்போ நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கி, நம்ம இந்த மரத்தை அவ்வளோத்தையும் நம்ம பாதுகாக்கணுன்னாக்கி நம்ம வந்து மோனோக்ரோட்டோபாக்ஸ், அது என்னென்னா மோனோக்ரோட்டோபாக்ஸ் வாங்கி ஒரு டப்பாயில் 1 லிட்டருக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றி நம்ம அந்த வேரில் கட்டி நம்ம பராமரித்தா மாத்திரம்தான் அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள், கட்டாயம் விவசாயிகளுக்கு அனைவருக்குமே இது பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நம்ம எப்படி கட்டுறது, எப்படி அதை பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான் இந்த விளக்கத்தை காணிக்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ. என்னன்னாக்கி நம்ம இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நர்சரி வந்து கன்னியாகுமரி மாவட்டம் சொத்தவள பீச்சு பக்கத்திலே இருக்குது. தென்னை நாட்டு பண்ணை, தென்னை நாட்டு பண்ணை, நர்சரி கார்டன்னாலே நீங்கள் யூடியூப்பில் அடித்து பாருங்கள். எல்லா விளக்கத்தையுமே நான் கொடுத்துருப்பேன். எல்லா விவசாயிகளுக்குமே வந்து இது வந்து பயனுள்ள தகவலாக இருக்குன்னு சொல்லி எல்லா விளக்கத்தையும் நான் கொடுத்துருப்பேன். இந்த விளக்கத்தை நம்ம எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத காணிக்கிறேன், கொண்டாங்க. அதாவது என்னன்னாக்கி, இதுக்கு முன்னுக்கு நம்ம இந்த குண்டு இருக்குல்ல, இந்த குண்டு வந்து நம்ம மரம் வச்சுருந்தது. இது வந்து என்னன்னாக்கி அந்த சோப்பு காண்டாமிருக வண்டு வந்து விழுந்து இது என்ன ஆச்சுன்னாக்கி பட்டு போச்சு. அப்போ இதுக்கு அடுத்தால பக்கத்தில் உள்ள மரம் இதை பார்த்துக்கிடுங்க. அடுத்தால இதையும் நம்ம பக்கத்தில் உள்ள மரத்தையும் நம்ம பாதுகாக்கணும்னா, பராமரிக்காமல் விட்டுட்டோம்னா இந்த மாதிரி கூன் வண்டு வந்து தொலை போட்டு இந்த மரத்தை நம்ம என்ன செய்கிறோம், இந்த பார்த்தீங்களா எத்தனை தொலை போட்டுருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. அப்போ இந்த மரம் என்ன ஒரு மாதத்தில் என்ன செய்கிறோம், பழுது அடைஞ்சிரும். அப்படி நம்ம இதை பாதுகாக்கணுன்னாக்கி இந்த பார்த்துக்கிடுங்க, இந்த வேரில் எப்படி நம்ம கவரில் மருந்து கட்டியிருக்கோம் பார்த்துக்கிடுங்க. இப்படி நம்ம தோட்டத்தில் எல்லா தோட்டத்துலேயுமே நம்ம என்ன செய்திருக்கோம், மருந்து கட்டியிருக்கோம். மருந்து கட்டி அந்த வேர்லேருந்து மருந்து எடுத்ததும் என்ன பார்த்தீங்களா, இதையும் மருந்து கட்டியிருக்கோம். அதுக்கும் பிறகு என்ன பாருங்க, இப்படி மருந்து கட்டியிருக்கோமா. இப்படி எல்லா மரத்துலேயுமே நம்ம என்ன செய்துக்கிட்டு இருக்கோம், மருந்து கட்டிகிட்டு இருக்கோம். இது என்னென்னா ஒரு நாள் 2 நாளில் என்ன செய்யும், இந்த மருந்தை வந்து இந்த வேர் வந்து உறிஞ்சிரும். சில மரம் வந்து ஒரே நாள்லேயே உறிஞ்சிரும். என்ன பார்த்துக்கிடுங்க, இந்த மரத்தில் வந்து வேர் கட்டியிருக்கோம், இந்த மருந்து கட்டியிருக்கோம். இது ஒரே நாளில், நேற்றை கட்டின மரம், இது ஒரே நாளில் உறிஞ்சி எடுத்துட்டு இந்த வேர். சரியா, அப்போ இந்த மரம் பாதுகாக்கப்பட்டது. இதே போல் இந்த மருந்தை எப்படி நம்ம கட்டுறது அப்படின்னு சொல்லி காணிப்போம் பாருங்க. இது வந்து நம்ம வேறு ஒன்றுமே வேண்டாம். மோனோக்ரோட்டோபாக்ஸ் வாங்கி 1 லிட்டருக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றி நம்ம அதை வந்து பராமரித்தாலே செம்மையாக நம்ம பராமரிச்சிடலாம். பார்த்தீங்களா, இப்படி கட்டி விட்டா போதும். ஒரு நல்ல வேர் பார்த்து செலெக்ஷன் பண்ணி எடுத்து பார்த்தீங்களா, அவ்வளோ மரத்துலேயுமே நாங்கள் என்ன இப்போ கட்டி விட்டுட்டு இருக்கோம். நம்ம நர்சரியில் எல்லாமே நம்ம தோட்டத்திலே எல்லாமே என்ன செய்துக்கிட்டு இருக்கோம், காணிச்சிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே பயனுள்ள தகவலாக இருக்கும் விவசாயிகள் அனைவருக்குமே. எல்லா விவசாயிகளுமே இந்த வீடியோவை பார்த்து பயனடைமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இது நம்ம தேங்காய் பதியம் போடுறதும் என்ன பார்த்திங்கனுங்க, செலெக்ஷன் பண்ணி நல்ல காய் பார்த்து தான் செலெக்ஷன் பண்ணி போடுவோம். அதே போல் நம்ம யாழ்ப்பாணம் தேங்காயும் இதே போல் என்ன பாருங்க, ஒரு ஆள் இருந்து செலெக்ஷன் பண்ணி போட்டார் பாருங்க. இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணி தான் அவர் வந்து தேங்காயில் நல்ல அனுபவம் பெற்ற ஆள். அவர் நல்லா வந்து தேங்காயை நல்லா குலுக்கம் பார்த்து நல்லா செலெக்ஷன் பண்ணி தான் இந்த மாதிரி யாழ்ப்பாணம் தேங்காயெல்லாம் எடுத்து பதியம் போடுறது. இதுதான் நம்ம நர்சரி கார்டனில் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. அதே போல் பாக்கெட்டு போடுறதும் நம்ம கோகோ பீட் வச்சு தான் பாக்கெட்டு போடுவாங்க. வேறு மண் எதுவுமே நம்ம வந்து கெமிக்கல் உரமோ எதுவுமே சேர்க்கறது கிடையாது. கோகோ பீட்டுனாக்கி நமக்கு பாக்கெட்டில் வேர் விட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம நர்சரியில் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி வாருங்க, நம்ம வந்து இந்த வேரில் எப்படி இந்த மருந்து கட்டுறது, தென்னை மரத்து வேரில் எப்படி மருந்து கட்டுறது அப்படிங்கிற விளக்கத்தை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வாருங்க காணித்து தரேன்.
தாத்தா ஒரு நிமிஷங்க வாருங்க. பார்த்துக்கிடுங்க. இப்போ நம்ம என்ன இருக்குல்ல, இந்த மரத்தை அவ்வளோத்தையுமே வேறு வந்து கெட்டி வேறு எடுக்கிறதுக்காண்டி தோண்டி போட்டிருக்கோம். இப்போ இதை எப்படி கட்டுறது அப்படிங்கிறத நான் காணித்தாரேன். இப்போ என்ன பார்த்தீங்கன்னுங்க, இதில் வந்து இதுக்கு 40 மில்லிண்ணா இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி வேறு இந்த மரத்தில் இருந்து நம்ம ஒரு வேறு செலெக்ஷன் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த வீடியோவில் சார் காணிங்க பிடிங்கண்ணா. நம்ம மருந்து கட்டுறதா கிளியராக காணிக்கணும்ண்ணா. இந்த கேமராவில் கை வச்சுருக்கோம் அப்படியே தெரியும் மக்களுக்கு. சரி, இந்த மாதிரி இந்த மருந்து ஊற்றுறதும் காணிக்க. இந்த மாதிரி அடுத்த மரத்தில் காணிக்கணும்ண்ணா. இந்த மாதிரி தெரியுது சத்தம் மேடம், நான் பேசுகிறது கேட்கணும்ல எழுது. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கவர் எடுத்துக்கணும். கவர் எடுத்து கீழே சொட்டை போட்டிருக்கோம். இதில் வந்து 40 மில்லி உரம் வச்சுருக்கோம். இந்த மருந்து வச்சுருக்கோம். கட்டிங் மிஷின் அண்ணாடை எடுத்துடும். இப்போ நம்ம இந்த மரத்தில் செலெக்ஷன் பண்ணி நல்ல வேறு பார்த்து எடுத்துருக்கோம். சரியா, அதுக்கும் பிறகு நம்ம என்ன செய்திருக்கோம், மருந்தும் எடுத்துருக்கோம். இதை எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லி நான் காணித்தேன். இதை நம்ம வந்து கட்டிங் பிளேயரை வச்சு கட் பண்ணும்போது இங்கேயும் கட் பண்ணிடணும். நல்ல வேறு தானே பார்த்துக்கிடணும். நல்ல வேரை பார்த்து செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு நான் பார்த்துக்கிடுங்க. நல்ல வேறு தானே பார்த்துக்கிட்டு இதை என்ன செய்யணும்னா, கத்திரி நம்ம அந்த வேருக்கு தகுந்த இந்த பாக்கெட்டை கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிக்கிட்டு இந்த வேரை மருந்து வெளியே சிந்துறாத அளவுக்கு பாக்கெட்டை பிடிச்சி நம்ம என்ன செய்யணும், இதை வச்சுக்கிட்டு நம்ம வேறு லேஸை தாத்துக்கிட்டு ஒரு கயத்தை வச்சு நம்ம என்ன செய்யணும், கட்டிடணும். கட்டும்போது கிட்ட காணிச்சு கொடுங்க. அப்படின்னா தான் தெரியும் உங்களுக்கு. இடத்துல யாராவது விவசாயிகள் வந்து கட்டும்போது அது பயனுள்ள தகவலாக இருக்கணும். அதுக்காண்டி தான். நூலை வச்சு நம்ம என்ன செய்யணும், அந்த பாக்கெட்டில் உள்ள கேஸ் வந்து வெளியே போகாத அளவுக்கு வேற கட்டி இந்த மாதிரி நம்ம பண்ணி இந்த அந்த வேர் வந்து இழுக்கிறது மாதிரி மண்ணை வச்சு அணைச்சி வச்சுட்டா போதும். சரி, இதை இன்னொரு மரத்துலையும் காணிக்கிறேன் பாருங்கள். கட்டும்போது கிட்ட காணிச்சு கொடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் விவசாயிகளுக்கு. பார்த்துடுங்க, வேறு எடுத்து விட்ருக்காங்க. வேறு எடுத்து விட்ருக்கதை நம்ம என்ன செய்யணுண்டாக்கி இருக்கலாம். இதில் இப்போ நம்ம நல்ல வேறு பார்த்து செலெக்ஷன் பண்ணி எடுக்கணும். எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம ஒரு அளவுக்கு கரெக்டாக பாக்கெட் அளவுக்கு கட் பண்ணி இந்த வேரை கட் பண்ணி எடுத்து உத்தர போட்டுக்கிட்டு இருக்கலாம். மருந்து அவங்க ஊற்றுறாங்க பாருங்கள். எப்படி நம்ம டப்பாயில் வச்சு 40 மில்லி மருந்து ஊற்றுவாங்க ஒரு மரத்துக்கு. நான் 3 குத்தி வச்ச மரம்னாக்கி 40 மில்லி, சின்ன மரத்துக்குனாக்கி 20 மில்லி அந்த மாதிரி ஊற்றினா போதும். அந்த மில்லி அளவும் நம்ம வச்சுருக்கோம். அந்த மில்லி அளவையும் பார்த்துக்கணும். பார்த்து என்ன இருக்கலாம், இந்த மாதிரி மருந்து ஊற்றி இந்த வேரை நம்ம என்ன செய்யணும், வசமாக பிடிச்சி வெளியே மருந்து சிந்திடக்கூடாது. சிந்தாத அளவுக்கு இந்த வேரை பிடிச்சி உள்ளே தள்ளி விட்டு நம்ம அத்தை வரைக்கும் வச்சுக்கிட்டு லேசாக நம்ம சப்போர்ட்டு காலை வச்சு பிடிச்சிக்கிடலாம். பிடிச்சிக்கிட்டு இந்த நூலை வச்சு நம்ம என்ன எழுதிடுறோம், கட்டிடலாம். இது வந்து சிவப்பு காண்டாமிருகவண்டை, சிவப்பு கூணுண்டு, சிவப்பு காண்டாமிருகவண்டை கட்டுப்படுத்தணும்னா இதால் மாத்திர முடியும் செம்மியாக. ஏன்னா நம்ம தோட்டத்தில் ஒரு மரத்தில் விழுந்தா போதும், அதில் இருந்தே முட்டை குஞ்சு பொறிச்சு அடுத்தால எல்லா மரத்தையுமே நம்ம மரமே இல்லாமல் அந்த அது ரொம்ப சக்தி வாய்ந்த பெரிய காண்டாமிருகவண்டு, அது கூணுண்டு. அதனால் நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டோம்னாக்கி இந்த மரத்துக்கு அவ்வளோத்துக்குமே என்ன செய்கிறோம், இந்த மாதிரி இந்த உரம் வந்து இந்த மருந்தோட எஃபெக்ட் அவ்வளவுமே இந்த மரத்துக்கு என்ன செய்கிறோம், அப்படியே ஃபுல்லாகவுமே போயிடும். அப்போ இந்த கூணுண்டோ காண்டாமிருகவண்டோ அதில் வந்து சாப்பிடும்போது என்ன செய்யணும்னாக்கி பார்த்திங்கன்னாக்கி அது கசப்பாக இருக்கிறதுனால சாப்பிட முடியாது, அப்படி ஆயிரும். இது வந்து நம்ம எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னாக்கி அணு நர்சரி கார்டன், கன்னியாகுமரி மாவட்டம், சொத்தோலை பீச்சு பக்கத்தில் இருக்குது. ஏதாவது விவசாயிகளுக்கு தேவைன்னா தென்னங்கன்னோ ஏதாவது விளக்கங்கள் தேவைன்னாக்கி நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிடுங்க. நான் நம்பரை வந்து கொடுக்குறேன். சரியா, ஓகே, மிக்க நன்றி, தேங்க்யூ.